எதுல அவங்க வந்து கஷ்டம் அப்படிங்கிறத விட எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளையுமே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு பயன்படுத்தணும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2.5-3 வருஷமா அவங்கள அப்படியே துவைச்சு காய போட்டிருக்காங்க. சந்திரனுடைய வீடு, குரு உச்சம் பெறக்கூடிய வீடு, அவர்களுக்கு எல்லா விதத்திலுமே துன்பங்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த அம்பாள் வழிபாடு. நெமிலி பாலா திரிபுர சுந்தரி லலிதா பரமேஸ்வரனுடைய அம்சமாக பிறந்தவள். அந்த நெமிலி பாலா வழிபட்டாங்கன்னா அவர்கள் வாழ்வில் என்றுமே பௌர்ணமியாக ஜொலிக்கும்னு சொல்லலாம். பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மாசத்துல ஒரு தடவை பெருமாளுக்கு ஒரு பச்சை வஸ்திரம் எடுத்து கொடுத்தாலும் அந்த வருடம் சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வருடம் பசுமையாகவே இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும். மிகப்பெரிய நன்மைகளை தரப்போகிறார். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், பெரிய அளவுக்கு பிரமிப்பான அளவுக்கு ஏற்றங்கள் வந்து சேரும். அந்த மந்திரத்தை 48 தடவை தினமும் யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்களுக்கு அனுகிரக மூர்த்தியாக சனி பகவான் நல்லதை செய்வார். அது என்ன மந்திரம்னா, தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மண்டை நாராயணன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது சார்? பலரும் பயத்தில் இருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மீன ராசிக்காரங்கெல்லாம் வந்து இப்போ பீதியில் இருக்காங்க. மீனமும் சரி, மேஷமும் சரி. கும்ப ராசிக்காரங்கெல்லாம் ஆல்ரெடி நிறைய பட்டுட்டாங்க. பட்டு இன்னொன்று சொந்த வீடு பெருசாக அடிக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அடி ஒன்னொன்னு இடியாக தான் இருக்குது. எப்படி இருக்க போகுது சார்? ஓகே சார். ஸோ இப்போ கேட்டதுனால இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவர் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன கட்டத்தில் வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல நீங்கள் கேட்ட மாதிரி மேஷ ராசிக்கு 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்துல வரும்பொழுது பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் வந்து 6, 8, 12 மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ மேஷத்துக்கு இவர் 12ஆம் இடத்துல வரதுனால விரயச்சனியாக அது சொல்லப்படுகிறது. அப்போ என்னென்ன நடக்கும்னா, எதுல அவங்க வந்து கஷ்டம் அப்படிங்கிறத விட எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள். பொருள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளையுமே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு பயன்படுத்தணும். அதாவது கொண்டு போகக்கூடிய பேக்லேருந்து சூட்கேஸ்லேருந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கணும். ஒன்று, அது திறக்க முடியுதா அதையும் பார்த்துக்கணும். அதுலேயும் சில விளையாட்டுகளை பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவுகள் கடுமையாக இருக்கும் சார். ஸோ அதனால வந்து தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். எப்படின்னா, ரொம்ப ஒரு எளிமையாக சொல்கிறேன். இப்போ மேஷராசிக்காரங்க குழந்தையா எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பார்க்கும்போது ஆஹா இந்த ஒரு தின்பண்டத்தை வாங்கி சாப்பிடணும், நிறையா இப்போ சாக்லேட் இருக்குது, எவ்வளவோ இருக்குது, நம்ம பார்த்தோன்னா ஆசை வரும், அதை எடுத்து சாப்பிடணும்னு தோணும். அதை வாங்கி சாப்பிடுவோம். அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கா என்னன்னு நம்ம பார்க்க முடியாது. நமக்கு அந்த ஒரு பொருளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அளவை பார்த்து அந்த அழகை பார்த்து வாங்கிடுவோம், சாப்பிட்ருவோம். அதனுடைய தாக்கம் ஏதேனும் வயிற்று உபாதையை ஏற்படுத்தி மருத்துவ செலவில் கொண்டு விட்டுரும். அப்போது குழந்தைகள் கவனிக்கக்கூடிய பொருட்களிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். அப்போ குழந்தைகளுக்கு தெரியாது, பெற்றோர்கள் அதை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அது சரியான சூழ்நிலையை பார்த்து, அப்பா இந்த இதை சாப்பிடாதீங்க, நான் உனக்கு வேணுங்கிறத வீட்டில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். அது முக்கியமானது. பெரியவங்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பூரியா சாப்பிட்றேன், பட்டர் நானா சாப்பிட்றேன், அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டே இருக்கேன்னு சொன்னால் அதுவே கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு சுமையாக வந்து உடம்பை பாதிக்க ஏற்படுத்தும். அதனால் மேஷராசிக்காரங்களை உணவில் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்ததாக சொல்லும்போது அதே மேஷராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் தொழில், பார்க்கக்கூடிய தொழிலை பார்த்தீங்கன்னா ஏதேனும் வந்து அவர்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த காரணம் கொண்டும் பார்க்கக்கூடிய வேலையில் ஒரு தடவைக்கு 2 தடவை நாம் செஞ்சது கரெக்டாக இருக்கா, நம்ம இந்த கொட்டேஷன் கரெக்டாக கொடுத்துட்டோமா, ஒரு காப்பி எடுத்து வச்சது கூட நல்லது. நான் அந்த கொட்டேஷனுங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். வீட்டை பூட்டுறாங்க சார், பூட்டிட்டு திருப்பி போய் பார்ப்பாங்க பூட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி செக் பண்ணது கூட நல்லது தான். ஏன்னா அதையும் தாண்டி ஏதேனும் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் மேஷராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் அதை கவனிச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து தூக்கம் கெடுவதற்கு வாய்ப்பு உண்டு. 12ங்கிறது அயன சயன ஸ்தானம். அதனால தூக்கத்தையும் அவங்க வந்து கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செல்லை வந்து நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது, திரைப்படமோ இதை வந்து ரொம்ப நேரம் கடந்து பார்த்தாங்கன்னா தூக்கம் கெட்டு போச்சுன்னா அதனால் என்ன பாதிப்பு ஏற்படுமோ அதெல்லாம் அவர்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். அதனால அது வராத அளவுக்கு நாம் நம்மை சரிபார்த்து கொள்ள வேண்டும். இது மேஷராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஸோ இப்போ அந்த மேஷராசிக்காரர்கள் வந்து சரி அந்த சமயத்தில் என்ன வந்து தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஐயப்பனை வழிபாடு செய்வது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மேஷராசிக்காரர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் ஐயப்ப சுவாமி வழிபாடு செஞ்சா அவர்கள் நிம்மதியாக வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்லலாம். அந்த வாரம் நல்லா இருக்கும். அடுத்த வாரம் காப்பாற்றிக்கு திருப்பி இன்னொரு வாரம் ஐயப்பனை போய் பார்க்கணும். ஸோ இப்போ மேஷராசியை சொல்லிட்டோம் சார். அடுத்தது ரிஷபராசி 11ஆம் இடம் லாப சனியாக வருகிறார். ஸோ 11ன்னு சொன்னாலே அந்த இடத்துல என்ன கிரகம் நின்னாலும் அது நல்லது தான் கொடுக்கும். அதனால
கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து வாய்ப்பு, வசதிகள், வரக்கூடிய செய்திகள், இது வரைக்கும் பல பேர் எக்ஸாம் எழுதிப்பாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த வாகனத்தை போகிறாங்க இல்லைங்களா, அதில் தான் கவனமாக இருக்கணும். மற்றபடி பயப்படணும்னு அவசியம் இல்லை. ரிஷபராசிக்காரர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கநாதரை போய் தரிசனம் பண்ணணும். சுக்கிர பகவான்னா மகாலட்சுமி, வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து சொல்லிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் சார். அடுத்ததாக சொல்லும்போது மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல வராரு. ஜீவன சனி, கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஜீவன கட்டத்துக்கு வராரு. அப்போ இதுல என்ன பண்றாருன்னா, குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்குறாரு. அடுத்ததா நல்ல வந்து ஒரு சிறப்பான வந்து ஒரு புதிய முயற்சியில ஈடுபட்டா வெற்றியை கொடுப்பார். நல்ல ஒரு மிகப்பெரிய ஆற்றல், அதாவது அவங்களே அறியாம அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்றாங்க பாருங்க, அந்த விஷயத்துலலாம் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்புகளை வசதியை கொடுத்து சக்சஸ் பண்ண கொடுக்க போறாரு. ஸோ மிதுன ராசிக்காரங்க வந்து பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. புதன்கிழமையில ஹயக்ரீவர் வழிபாடு, பெருமாளுக்கு வந்து மாசத்துல ஒரு தடவை பெருமாளுக்கு ஒரு பச்சை வஸ்திரம் எடுத்து கொடுத்தாலும் அந்த வருடம், சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வருடம் பசுமையாகவே இந்த ராசிக்காரர்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இது கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்ததா சொல்லும் பொழுது கடகராசி, இவங்க படாத அவஸ்தையே இல்லை. கடகம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2.5-3 வருஷமா அவங்கள அப்படியே துவைச்சு காய போட்டிருக்காரு. சந்திரனுடைய வீடு, குரு உச்சம் பெறக்கூடிய வீடு, அவர்களுக்கு எல்லா விதத்திலுமே துன்பங்கள். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கடகத்தில் வரக்கூடிய பெரிய நடிகர்களாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், எல்லாருமே மாட்டிக்கிட்டு முழிச்சு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டவங்க, இறங்கி மாட்டிக்கிட்டவங்க, ஒண்ணுமே பண்ணாம கஷ்டத்தை அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி வரப்போகிறது. ஸோ அவர் வரக்கூடிய ஸ்தானம் வந்து நல்ல ஒரு உச்சமான ஸ்தானமா வந்து பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு வரார். அப்போ 9ஆம் இடத்துக்கு வரும்போது இதுவரை அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கு, அவர்கள் பட்ட துன்பத்திற்கு விமோசனத்தை அவர் தரப்போகிறார். ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போவார் சார். கண்டிப்பா சனி பகவான் ஒரு கிஃப்டா கொடுப்பாரு. அந்த அடிப்படையில் சொல்லும்போது பாக்ய சனியாகத்தினால குடும்பத்தில் ஒற்றுமை, பிரிந்து சென்ற கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். வழக்கில் வெற்றி கிடைக்கும், எக்ஸாமில் பெரிய மதிப்பெண்கள் கிடைக்கும், அரசு பதவிகள் கிடைக்கும், வீடு வந்து கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். இதுவரைக்கும் படிக்காத பையன் படிப்பான், பேசாத குழந்தை கூட பேசும். அப்படிப்பட்ட ஒரு நல்லதை சனீஸ்வர பகவான் கடகத்துக்கு செய்ய போறார். அதே மாதிரி வாகன யோகம் மிகப்பெரிய அளவுக்கு செய்ய போறார். இவங்க என்ன பண்ணணும்னா, வாரத்தில் சனிக்கிழமையில தங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒரு ஏழைக்கு முடிஞ்ச உதவிகள் செஞ்சா போதும். ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் போதும், ஒரு 50 ரூபா செலவு பண்ணி ஏதேனும் உணவு தின்பண்டம் வாங்கி கொடுத்தாலும் போதும், முடியலையா ஒரு வடை டீ வாங்கி கொடுத்தா கூட போதும், அவ்வளவு சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஸ்தானத்தை கொடுக்குறாரு. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அம்பாள் வழிபாடு, இந்த நெமிலின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரக்கோணத்துக்கு பக்கத்துல நெமிலி பாலா திருப்பர சுந்தரி லலிதா பரமேஸ்வரனுடைய அம்சமாக பிறந்தவள், 18 சித்தர்களுக்கும் தாயாகவே போற்றப்படுபவள். அந்த நெமிலி பாலா வழிபட்டாங்கன்னா அவர்கள் வாழ்வில் என்றுமே பௌர்ணமியாக ஜொலிக்கும்னு சொல்லலாம். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான இடம். அடுத்தது சூரியனை தன் தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள், அவங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ 8ஆம் இடத்துல வரும்போது அஷ்டமச்சனியாக வருகிறார். இப்போ சிம்மராசிக்கு அஷ்டமம் ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆஹா அஷ்டமனாலே கஷ்டமா அப்படின்னு நினைப்பாங்க. கண்டங்க, அப்படி கிடையாது. அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் முடிக்க முடியாத வழக்குகளை திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மராசிக்காரர்கள் பேச்சில் அமைதியை காக்க வேண்டும். நட்பு, மனைவி, குழந்தைகள், வேலை செய்யக்கூடிய இடம், இதிலெல்லாம் அமைதியா மேலதிகாரிகள்கிட்ட சண்டை போடாம தங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கிட்டு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனத்தோடு இருந்தால் எல்லா விஷயத்திலும் இவர்கள் ஜெயிக்கலாம். சிம்மராசிக்காரர்கள் இந்த 2.5 வருஷமும் எல்லா விஷயத்திலையும் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதனால சிம்மராசிக்காரர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில சூரிய வழிபாடு, காலையில் ஆதித்ய கிருத்தியம் சொல்லலாம், சிவ வழிபாடு, பிரதோஷத்தில் போய் சிவ வழிபாடு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சனியினுடைய தாக்கம் குறைஞ்சிடும். முக்கியமாக சனி பிரதோஷம் வருது இல்லைங்களா, அப்போ நந்திகேஸ்வரருக்கு வந்து காப்பரிசி கொண்டு கொடுத்து வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த 2.5 வருடமும் அப்படியே அமைதியாக அவர்கள் கடந்து வந்து விடுவார்கள். தலைவலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து வயது அடிப்படையில் சொல்கிறேன், சில அறுவை சிகிச்சைகள் கூட நடக்கலாம், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். உஷ்ண பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த நெல்லிக்காய் அப்படிப்பட்ட அந்த ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை, அந்த வெள்ளரிக்காய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா உடல்நிலையில் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. இது முக்கியமானது சார். அடுத்ததா கன்னிராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டச்சனியாக வருகிறார். அப்ப கண்டச்சனியா வந்தா என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, தாமதமாகும். நம்ம எடுத்த முயற்சியை தாமதத்தை ஏற்படுத்துவார். அப்ப தாமதம்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நமக்கு 9 மணிக்கு ட்ரெயின் கிளம்ப போகுதுன்னா
நம்ம வழக்கமா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்க இருப்போம். இவங்க என்ன பண்ணாலும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்க போய் நிக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் யோஜனை பண்ணி சாமர்த்தியமா நடந்துக்கிட்டாங்கன்னா போதும். கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு வெற்றியை தரும். ஒரே ஒரு அருகம்புல்லை கொண்டு போய் பிள்ளையாருக்கு வச்சுட்டாங்கன்னா அந்த தாமதத்தையும் தவிடுபடி ஆக்கிடுவாங்க. யாராவது வருவாங்க, செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய கணக்காளர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்குரைஞர்கள், எழுத்து பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், ஆசிரியர்கள், இந்த கன்னியா ராசியில் யார் இருந்தாலுமே புதன்கிழமை தோறும் ஹயக்ரீவ பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு போனாலும், சரஸ்வதியை வழிபாடு செய்தாலும் அவர்கள் கிட்டேயே சனி வரமாட்டார். அவர்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுத்துருவார். அதனால வீட்டிலேயே கூட வழிபாடு செய்யலாம். அது மாதிரி நமக்கு ஆசிரியர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள மானசீகமா பார்த்தா வணங்கிட்டு வந்தாலும் அந்த ஆசிரியருடைய குருவோட ஆசீர்வாதத்தால் கண்டகச்சனி ஒன்றும் செய்யாது. கவலைப்பட வேண்டாம். உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்தெல்லாம் வராது. யாரும் பயப்படக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தாமதமாகும், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் திட்டத்தை நம்ம சரி பண்ணிக்கணும். இப்படி வரதா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் சூழ்நிலையை மாற்றி வச்சுக்கணும், அவ்வளவுதான். அடுத்ததா சொல்லும்போது துலாம் ராசி சுக்கிரனுடைய வீடாக, சனி பகவானுடைய உச்ச வீடாக வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் ரோகச்சனியாக வருகிறார். ரோகம்னா என்னன்னா அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடல்நிலையை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். அதிக கூலிங்கா சாப்பிட்றது, ரொம்ப காரமா சாப்பிட்றது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சதெல்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கிறது, எண்ணெய் சம்பந்தப்பட்ட எண்ணெயில் வறுத்தெடுத்த பொருட்கள், இதையெல்லாம் துளாராசிக்காரங்க அதிகமா சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதற்கு மருத்துவ செலவு பண்ணித்தான் ஆகணும். அப்படி இல்லாமல் இவர்கள் கீரை வகைகளை சாப்பிட்றது, எளிமையான நவதானியங்கள் சாப்பிட்றது, அதெல்லாம் சாப்பிட்டா சனி பகவான் ரொம்ப ஆசீர்வதிப்பாரு. அதுல முக்கியமா சொல்லும் பொழுது இவர்களுக்கு பொருளாதார நிலைமை மேன்மையா வரப்போகுது. நேர்மையான செயலால பாராட்டுகள் கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் இது வரைக்கும் இவங்க இந்த விஷயம் எனக்கு நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் இந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு இறைவன் கொடுத்துருவார். ஸோ துளாராசின்னு சொல்லும் போதே பொதுவாகவே நரசிம்மர் வழிபாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமா சொல்லும் பொழுது சுக்கராச்சாரியாருடைய சொரூபமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு செய்வது, இது எல்லாமே அவர்களுக்கு நன்மையை தரும். வெள்ளிக்கிழமையில காலையில 6லிருந்து 7 அந்த சுக்கிரஹோரையில எந்திரிச்சு நல்லா மொச்சை அதுல வெல்லம் வச்சு வாழைப்பழத்தோட பசுமாட்டுக்கு கொடுத்தா இவர்கள் இந்த 2.5 வருட சனிப்பெயர்ச்சியிலும் ராஜாவாகவே இருக்கலாம். இதை எல்லா துளாராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பா சொல்லணும். உடம்பு நிலையில மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி வேற ஒன்றும் பயப்படக்கூடிய அளவு கிடையாது. துளாராசிக்கு பிறகு விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தனியா 5ஆம் இடத்துக்கு வராது. அப்ப 5ஆம் இடத்துக்கு வரும்போது அவருடைய முற்பிறவியினுடைய தாக்கங்கள் நல்ல விளைவுகளை இப்ப கொடுப்பாரு. பொதுவாகவே 5ஆம் இடம் குழந்தைய குறிக்கக்கூடிய இடம், குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம், நமது பூர்வீக வீடு, நம்முடைய சொத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இது எல்லாத்துலேயுமே நிறைவே தரக்கூடியவராக வருவார். அதனால அவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நிறைஞ்சு பண்ணணும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு செஞ்சுட்டாங்கன்னா அவர்கள் நினைத்ததெல்லாம் இந்த வருடம் முழுவதும் அந்த 2.5 வருடத்தை நடக்கும்னு சொல்லலாம். அடுத்ததா தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரார். அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போ உடம்பு நிலையை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வயிறு சம்பந்தப்பட்டது, பொதுவாகவே அர்த்தாஷ்டம் போது கால் வலி, கால் சம்பந்தப்பட்ட இடுப்புக்கு பிறகு இந்த உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய பகுதிகளில் அவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமா சார் இந்த முருகன் சனி நீராடுன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமையெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அந்த வழக்கமே போயிடுச்சு. இவர்கள்லாம் அதை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு ஏதாவது நல்லது செய்தல், அவர்களுக்கு பணம் கொடுக்கறதோ இல்லை உணவு கொடுக்கறதோ இல்லை கொடை, ஏன்னா இப்போ வரக்கூடிய கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடை, காலில் செருப்புமே சனியினுடைய ஆதிக்கம் தான். அப்ப இதை மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுக்கறதுனால கண்டிப்பாக இவர்களுக்கு அந்த பாதிப்புகள் இல்லாமல் இறைவன் பார்த்துக் கொள்வார். அர்த்தாஷ்டம சனியா தனுசு ராசிக்காரர்கள் பார்த்துக்கணும். இப்போ தனுசு ராசி அப்படிங்கும்போது பொறுத்த வரைக்கும் அவர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. நவக்கிரகத்துல வியாழ பகவானை வழிபட்டாலும் திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நல்ல பலன்களை அவர்கள் பெறுவார்கள். அடுத்ததா சொல்லும் பொழுது மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல விமோசன சனியா வர, இத்தனை வருஷம் பிடிச்சி ஆட்டி வச்சவர் இந்த மகர ராசியை விட்டே வெளியில போறாரு. அதனால மிகப்பெரிய நன்மைகளை மகரத்திற்கு தரப்போகிறார். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், நல்ல செய்திகள்லாம் வரும், பெரிய அளவுக்கு பிரமிப்பான அளவுக்கு ஏற்றங்கள் சேரும், படிக்கக்கூடிய குழந்தைகள் பெரிய முன்னேற்றத்தை பெறுவார்கள். ஸோ மகர ராசிக்கு பரிகாரமே தேவை கிடையாது. இருந்தாலும் ஆத்ம சந்தோஷத்துக்காக மகர ராசிக்காரங்கள் சிவபெருமானையும் பைரவரையும் வழிபட்டார்களே ஆனால் அவர்களுக்கு பொன்னான வாழ்க்கை நிச்சயம்னு சொல்லலாம். அப்போ மகரத்துக்கு அடுத்ததா கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அவர் பாதச்சனியாக வருகிறார். ஸோ பாதச்சனியா வரும்பொழுது பாதம்னாலே நமக்கு தெரியும், விடக்கூடிய நிலைமையில இருப்பார். தடுக்கி விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சறுக்கி விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாகனத்துல கவனமா இருக்கணும், நடந்து போற இடத்துல கவனமா இருக்கணும். ஈரம் எங்க இருக்குதோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எண்ணெய் பொருட்கள் அது மாதிரியான விஷயங்களை உணவுல குறைச்சிக்கணும். முக்கியமா சொல்லும் பொழுது
இந்த கும்பம் அப்படிங்கும் பொழுதே கும்ப ரூபத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறதோ, கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வருது, வரலட்சுமி நோன்பு, சத்யநாராயண பூஜை, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள் நடக்குது இல்லையா, அந்த இடத்துல தண்ணி எடுத்து கொடுத்தா கூட ரொம்ப புண்ணியம். அதே மாதிரி அதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் செய்வது. இந்த கோடை காலத்தில் சார் கும்பராசிக்காரர்கள் இந்த தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்கல்ல, மோர் பந்தல், தண்ணீர் பந்தல், பானகம் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நற்பலனா எடுத்து கொடுக்கும். அதனால அந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பமுனி என்று சொல்லக்கூடிய அகத்திய பெருமானுடைய வழிபாடு பெரிய அளவுக்கு மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்படணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கையெழுத்தெல்லாம் போடுறாங்க, ஜாமீன் கையெழுத்து, அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், போடக்கூடாது. அதே மாதிரி லெட்டர் எழுதக்கூடியது, நம்ம இந்த வாய்ஸ் எல்லாம் பேசி அனுப்புகிறோம், அதுலெல்லாம் நம்ம பேசுறது கரெக்டான பேசி பார்த்து அனுப்பணும். அதில் கூட மாற்றி ஏதேனும் பேசி வம்புல மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கும்பராசிக்காரர்கள் இது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்புகள்லாம் கிடையாது. அடுத்ததா நிறைவா சொல்லும்போது மீனராசிக்கு ஜென்மச்சனியாக வருகிறார். அப்ப ஜென்மச்சனியா வந்தார்னா என்ன பண்ணுவார்னா, இருக்கிற இடத்தை விட்டு ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அதற்கு பிறகு நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்கணும். கூட்டு தொழில் பண்றவர்கள், ஊக வணிகம்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஷேர் மார்க்கெட், இதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. குழந்தைகள் விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறது நல்லது. ஆனால் ஓவரா அவங்க கண்டிச்சாங்கன்னு சொன்னா குழந்தைகளுக்குள்ள பிணக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய ஒரு அமைதியின்மை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாக மீனத்துல சுக்கிர பகவான் உச்சம்னு சொல்வது உண்டு. வெள்ளிக்கிழமையில ஒரு விளக்கெடுத்து அகல் விளக்குல நெய் விட்டு அதுல கல்கண்டு வச்சு தீபம் ஏற்றினால் வீட்டில் நிம்மதி, நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இவங்க மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையா பசுமாடு கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, அந்த பசுமாடு கண்ணுக்குட்டிக்கு தினமும் அவர்களால் ஒரு கைப்பிடி புல்லு கொடுத்தா கூட புண்ணியம்தான். அதனால இந்த 2.5 வருஷ சனி பகவான் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜென்மத்தில் வரும்பொழுது அவர்கள் வாழ்வில் நிதானத்தை கடைபிடித்து பசுமாடு, கன்றுக்குட்டி, நாய்க்குட்டிகள், இந்த மாதிரி குழந்தைகள், இந்த மாதிரி ஒரு பறவைகளுக்கும் பூச்சி இனங்களுக்கும் நல்லது செஞ்சாங்கன்னா இவர்களுக்கு பிரச்சனை இல்லாத நல்வாழ்வை தருவார். மீனராசிக்காரர்கள் இயன்ற வரை அவருடைய குலதெய்வ வழிபாடு, விநாயக வழிபாடு, இதையெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு நல்ல பயிற்சியாக மாறும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பண்றதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். ஸோ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். வழக்கமாக நான் ஒரு அபூர்வ தகவல் சொல்லி முடிக்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்குமே சார், அது அஷ்டமச்சனியோ, ஏழரைச்சனியோ, ஜென்மச்சனியோ, பாதச்சனியோ எதுவாக இருந்தாலும் காஞ்சி மகா பெரியவர் ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அந்த மந்திரத்தை 48 தடவை தினமும் யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்களுக்கு அனுகிரக மூர்த்தியாக சனி பகவான் நல்லதை செய்வார். அது என்ன மந்திரம்னா, கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலஸ்யதா ரிதுபர்ணஸ்ய ராஜ ரிஷேகே கீர்த்தனம் கலிநாசனம். கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலஸ்யஜா ரிதுபர்ணஸ்ய ராஜ ரிஷேகே கீர்த்தனம் கலிநாசனம். இந்த கலியின் வடிவமாக இருந்து கஷ்டங்களை தீர்த்து சங்கடங்களை அழிக்கக்கூடிய சனி பகவானுக்கு மிகவும் பிரீத்தமான விருப்பமான ஸ்லோகம் இது. நட தமயந்திக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்ல இந்த ஸ்லோகம் தான் தீர்த்து வச்சுச்சு. அதனால இந்த ஸ்லோகத்தை எல்லோரும் காலையில் சொல்லும் பொழுது சனியினுடைய கோபங்கள், அவருடைய தாக்குதல்களிலிருந்து நாம் விடுபட்டு மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு சனி பகவான் அருளை தருவார். சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. அதனால சனி நமக்கு சகல சௌபாகியத்தையும் தரட்டும் என்று சொல்லி இதை போன்ற மற்றும் ஒரு இனிய நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.